சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்கும் சென்னை மாநகராட்சியை கண்டித்து உயர்நீதிமன்ற வாயில் அருகே விலங்குகள் நல ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரஃபீக். ரேபீஸ் பரவலை தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் தெருநாய்கள் நடமாட்டத்திற்கு பிரத்யேக விதிமுறைகளை விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்ற வளாகத்தில் விலங்கு நல ஆர்வலர்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். இன்று அதிகாலை 4 மணி அளவில் இருக்கக்கூடிய சில உயர்நீதிமன்றத்தின் வளாகத்திற்கு நீதிபதியின் உதவியாளர் அங்கு வீட்டின் நாய் ஒன்று வாக்கிங் கொண்டு சென்றதாகவும் அந்த இடத்தில் திருநாயை பிடித்து தடுத்து விட்டதாகவும் இதற்காக ஒரு தனிப்பட்ட முறையில் மாநகராட்சி அதிகாரிக்கு தகவல் அளித்த அடிப்படையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் திருநாய்களை பிடித்து செல்வதற்கான வாகனங்கள் நீதிமன்றத்தில் உள்ளே நுழைந்து இருக்கக்கூடிய திருநாய்களை எடுத்து கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய 2 நாய்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இதை தகவல் அறிந்த நாய் வளர்க்கும் பிரிவர்கள் நேரடியாக சில உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே நின்று இருக்கக்கூடிய தூக்கிலிடவே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அது மட்டுமின்றி பலமுறை அங்கு இருக்கக்கூடிய போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய எந்த அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய நாய்களை பிடித்து செல்கின்றன, என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து கேள்வியை எழுப்பினர். ஆனாலும் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இது போன்று பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டது அல்லாமல் இந்த திருநாய்களை பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சென்னை புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி மருத்துவமனையிலும் நாய்ப்பிடி மருத்துவமனையிலும் மற்றும் தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய நாய்ப்பிடிக்கும் மருத்துவமனையிலும் அங்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இவருக்கு சமூகம் சொல்லக்கூடிய ஒற்றை கோரிக்கைகள் என்னவென்றால் இருக்கக்கூடிய திருநாய்களை பிடித்து ராபிஸ் தடுப்பூசியை போடப்பட்டுள்ளன. அதற்கான முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தொற்று அபாயம் ஏற்படக்கூடிய வளாகமாக இருக்கக்கூடிய இந்த திருநாய்கள் அங்கு சேர்ப்பதால் இருக்கக்கூடிய தொற்று அபாயம் மூலமாக நாய்கள் கண்டிப்பாக 20 நாட்கள் மேலே தாண்டாது. அது கண்டிப்பாக உயிரிழப்புகள் ஏற்படும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய 7ஆம் தேதி அன்றுதான் தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் அவசரமாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் திருநாய்களை பிடிப்பதற்கு காரணம் என்ன என்பது குறித்து கேள்விகள் எழுத்து வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த திருநாய்களை பிடிக்கக்கூடிய ஊழியர்கள் ஏன் குருவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு அந்த சீருடை சென்னை மாநகராட்சியிலேயே மணிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தான் அந்த திருநாய்கள் இருக்கக்கூடிய திருநாய்களை பிடித்து சென்று வருவதாகவும் சில மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் நாய்களை பிடிக்கவில்லை என்பதும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இது போன்று அட்டூழியம் செய்யக்கூடிய நிலையில உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 நாய்கள் இன்று காலை பிடிக்கும் பொழுது அந்த கயிறு அந்த நாயின் கழுத்தில் சுருக்கு கயிறு பிடித்த பிறகு சம்பவ இடத்திலே 2 திருநாய்கள் உயிரிழந்துள்ளது குறித்துதான் தற்போது தாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சில உயர்நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்கு வெளியே அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இது போன்று கருணையின் அடிப்படையில் இது போன்ற கருணை அல்லாத வகையில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் குருவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு எந்த விவரம் தெரியாத நிலையில் அவர்களுக்கு ஒரு நாய்க்கு 7 ரூபாய் என்று கணக்கின் மீதம் வைக்கப்பட்டு ஊழியர்களாக தனது சென்னை மாநகராட்சியுடைய சீருடைகள் அணிவித்து அவர்கள் மூலியமாகத்தான் இந்த திருநாய்களை பிடித்து செல்வதாகவும் தொடர்ச்சியாக துன்புறுத்தல்களாக இந்த திருநாய்கள் அனுபவித்து வருவதாகவும் இது முறையானதல்ல. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆணையர் அவர்கள் உடனடியே கவனத்தை எடுத்துக் கொண்டு இது போன்ற செயலில் ஈடுபடாத அளவிற்கு இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வம் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய நாய்ப்பிரியர்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கையாக உள்ளது. வரக்கூடிய 7ஆம் தேதி அன்று திருநாய்களுக்கான இருக்கக்கூடிய தீர்ப்புகள் வரக்கூடிய நிலையில் இந்த அவசரமாக இருக்கக்கூடிய சித்திரவதை செய்யக்கூடிய அளவில் இந்த ஊழியர்கள் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இந்த திருநாய்களுக்கு ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழல்கள் சுமார் 4 மணி அளவிலிருந்து சுமார் 7 மணி அளவிலிருந்து தொடர்ச்சியாக இந்த பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. தற்போது கூட சென்னை புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய நாய்பிடிக்கும் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பான சூழலாக காணப்பட்டு வருகிறது. 20 நாட்களுக்கு மேலாக இன்று காலை முதல் பிடிக்கப்பட்டுள்ளது. அத்தனை நாய்கள் விடுபட வேண்டும். அப்படி விடுபட இல்லாவிட்டால் அனைத்து இருக்கக்கூடிய நாய்ப்பிரியர்களும் ஒன்று திரண்டு போராட்டத்தை முன்னோக்கி செல்லப்பட சூழ்நிலை உண்டாகும் என்பது சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் இருக்கக்கூடிய பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது தெரிவிக்கப்பட்டு வருகிறது.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக். ஹைகோர்ட் உள்ள இருக்கிற வளாகத்தில் இருக்கிற நாய்களை பிடிக்கிறதா கேள்விப்பட்டோம். அதனால எல்லாம் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் நாய்களை பிடிக்க தடுக்கிறதுக்காக இங்கே நாங்கள் வரலை, சரிங்களா? அது முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் கன்வே பண்ணிக்கிறேன். யாருமே டாக் கேச்சிங் ஸ்டாப் பண்ண இங்கே வரலை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இங்கே ஒழுங்காக செயல்படுத்தலைங்க, சரிங்களா? இதை ஒரு கண் துடைப்பாக பண்ணுறாங்க. முதல்ல ஷெல்டர் அமைக்கப்படலை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்னென்னா, நாய்களை பிடிச்சி கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு முறையான ஒரு ஷெல்டர்லாம் அவங்களை கொண்டு போய் வைக்கணும்னுட்டு தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கிற நாய்களை எடுத்து கொண்டு போய் கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு அவங்கள முறைப்படி ஷெல்டரில் வைக்கணும். அந்த ஷெல்டருங்கிறது அவங்களோட வாழ்வே அங்கே தான். அதுக்கப்புறம் அவங்களால வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி இடத்த முறையாக அமைச்சு தான் அவங்களை கொண்டு போய் இங்கே விடணுமே தவிர மற்றபடி கண் துடைப்பாக பண்ணக்கூடாது. இப்போ நாய்களை பிடிச்சி பவுண்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கண்ணமாப்பேட்டை பவுண்டு, அப்புறம் புளியந்தோப்பு பவுண்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. பவுண்டுன்ற இடம் என்னன்னாக்கா ஏபிசி பண்ணுற இடம். ஏபிசினா அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் வந்துட்டு கருத்தடை பண்ணக்கூடிய இடம். அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வசதி இருக்குது. எல்லா நாய்களும் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு அங்கே வசதி கிடையாது. 7th அன்னைக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டோ ஆர்டர் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு. அதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளோ அவசரமாக இன்னைக்கு இது எடுக்கணும் நாயெல்லாம் ஒன்று. அதே மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறதே பள்ளி, கல்லூரி, ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு, ஹாஸ்பிட்டல், ஹைகோர்ட்டுன்னு மென்ஷனே பண்ணலை. எதுக்கு அவசரமாக ராத்திரியாக டிசைட் பண்ணி காலையில் 4 மணிக்கு நாய் வண்டி வருது பிடிக்கிறதுக்கு? அப்படி என்ன அவசரம்? இன்றைக்கி 31st நைட்டு ஏன் ஹைகோர்ட்டுக்குள்ளே நியூ இயர் செலிப்ரேஷன் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா சார்? இது இவ்வளோ என்னென்னா சிம்பிள் சார். இங்கே ஒருத்தர் ஜட்ஜோட பிஏ அவங்க ஜட்ஜு வீட்டு ஹஸ்கி நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க. தெரு நாய் வந்திருக்கு. இவர் குச்சி வச்சு தட்டவும் அவங்க வளர்த்த நாய் ஹஸ்கி மேலேயே அந்த குச்சி பட்டுது. அதனால் அந்த ஹஸ்கி அந்த பிஏவை கடிச்சிது. ஆனால் அதை அவங்க சொல்லிக்க முடியாது வெளியில், அவங்களுக்கு மானம் போயிடுமே. அதனால் தெருநாய் மேலே போட்டாங்க. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நாய் தான் கடிச்சதுன்னு. கோர்ட்டுக்குள்ளே நாயெல்லாம் கடிக்கவே இல்லை சார். எல்லாமே ஏபிசி பண்ணினது. எல்லாத்துக்குமே இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொட நடுங்கும். ஏன்னா ஏபிசி பண்ணியாச்சு. தைரியம் அவ்வளோ இருக்காது, கடிக்கிற அளவுக்கு வெறியே பிடிக்காது. இது எங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எதுக்கு இவ்வளோ அவசரமாக ராத்திரியாக பண்ணணும்? எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து 4 மணிலேருந்து நாங்கள்லாம் இங்கே இருந்து போராடின்னு இருக்கோம். அப்படியும் உள்ள வண்டியை அனுப்பி போலீஸ் பந்தோபஸ்தோட, சிஆர்பிஎஃப் பந்தோபஸ்தோட உள்ள வண்டியை அனுப்பி நாயை பிடிச்சிட்டு போயாச்சு. அது இன்னொன்று சொல்ல போனால், நாங்கள்லாம் சாப்பாடு வைக்கிறோமே, எதுக்கு? சாப்பாடு வச்சா எங்களை நம்பினா நாங்கள் சர்ஜரிக்கு அனுப்பலாம். அந்த ஒரு ரீசனுக்கு தான்.